வணக்கம். பெரும்பாலான விவசாயிகள் தன்னுடைய மாடுகளை சினை பிடிக்கல அப்படின்றது ஒரு நிரந்தரமான கேள்வியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த மாடுகள் சினை பிடிக்காமல் போகிறதுக்கு பார்த்திங்கனாக்கா பல்வேறு காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம சரியான நேரத்துக்கு பெரும்பாலான விவசாயிகள் செனை ஊசி போடுறதில்ல. அதாவது மாடுகள் பருவத்துக்கு வந்த உடனே 12லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செனை ஊசி போட்டுருந்தாங்க. ஏன்னா இந்த டைமில் போடும்போது தான் பார்த்திங்கனாக்கா அந்த முட்டை உற்பத்தி, அந்த பசுமாட்டிலேருந்து அந்த முட்டை உற்பத்தி ஆகி இதில் இருக்கக்கூடிய விந்துக்கள் போய் சேர்ந்து கரு உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வேறு சில வேலைகள் இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த பருவத்துக்கு வந்த உடனே அதை தவிர்த்துட்டு அடுத்த நாள் தான் நம்ம டாக்டரை கூப்பிடுவோம். இப்போ நாம் கூப்பிடக்கூடிய சமயத்தில் அங்கே அருகில் டாக்டர் இருக்க மாட்டார். செனை ஊசி போடுறதுக்கு வாய்ப்புகள் தள்ளி தள்ளி போயிடும். அப்போது 2வது நாள் இல்லை 3வது நாள் போடும்போது பார்த்திங்கனாக்கா கரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த காரணம் தான் முக்கியமான காரணமாக நாம் நிறைய பார்க்குறோங்க. அதனால் சரியான நேரத்தில், அதாவது பருவத்திற்கு 12லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செனை ஊசி போடுறது அவசியம். அடுத்தது கருப்பையில் இருக்கக்கூடிய கோளாறுகள். சில சமயங்களில் பார்த்திங்கனாக்கா கர்ப்பப்பையில் சில நோய் தாக்கம் இருக்கும். நம்ம தேவையில்லாமல் காளைகள் பயன்படுத்துகிறதோ இல்லை கையாளும் பொழுது ஒரு சில கிருமிகள் உள்ளே போகிறது, இது மாதிரி காரணங்களால் கர்ப்பப்பையில் நோய் தாக்கம் இருக்கும். இது மாதிரி நோய் தாக்கம் இருக்கக்கூடிய மாடுகளில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம வலும்படிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதாவது அதாவது பருவ காலத்தில் அந்த இனப்பெருக்க உறுப்பிலிருந்து வெள்ளையான தண்ணி ஒழுகணும். அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கணும். அது வேறு எந்த கலருமே இருக்கக்கூடாது. ஸோ நோய் தாக்கம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கனாக்கா அதில் கலராக இருக்கும். மஞ்சள் கலராகவோ இல்லை சிகப்பு கலராகவோ கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறனால பார்த்திங்கன்னா அது நோய்க்கு தாக்கம் இருக்கும். அந்த மாதிரி காலங்களில் கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லி கர்ப்பப்பைக்கு நம்ம மருந்து வச்சு சுத்தம் பண்ணுறது ரொம்ப அவசியம். அடுத்தது சத்து பற்றாக்குறை. அந்த கர்ப்பப்பை போதுமான வளர்ச்சி இருக்காது. செனை பிடிச்சாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி இருக்காது. அந்த மாதிரி காலங்களில் பார்த்திங்கனாக்கா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, சரியான சரிவிகித உணவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தாது உப்பு கலவையை நம்ம சேர்த்து கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம முறையாக குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். நம்ம குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கறதுக்கு தவறும் பொழுது புழுக்கள் அதிகமாகிறதுனால நம்ம எவ்வளவு தீவனம் போட்டாலும் மாடுகளுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே புழுக்கள் சாப்பிட்றதுனால சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஸோ அதனால் தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கணும். தரமான செனை ஊசி, நமக்கு நம்பகத்தகுந்த இடத்துலேருந்து நம்ம செனை ஊசிகளை தருவிச்சு நம்ம செனை ஊசி போடுறது ரொம்ப அவசியங்க. இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்த்து அதுக்கு உண்டான மருத்துவத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மாடுகள் முறையாக செனை பிடிச்சிடுங்க. நன்றி.